மதசார்பின்ற பேர்ல யார் போய் கிறிஸ்தவர்கள் பண்டிகைகள் போய் கலந்துக்குவீங்க, அங்கிட்டு போய் இஸ்லாமியர் பண்டிகைகளை கலந்துக்குவீங்க, அங்கே இந்து கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பீங்க, இங்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே இந்துக்களை அவமானப்படுத்துவீங்க. இது எப்படி இருக்குது? இது எங்கேயாவது ஏற்றுக்க முடியுமா? பகுத்தறிவு தேவையில்லை, நான் 6 அறிவு தேவையில்லை, 5 அறிவு ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் யாருக்கும் புரியும். 6 அறிவுலாம் தேவையில்லை, 5 அறிவு ஒழுங்கா வேலை பார்க்கணும். நான் கேட்கிற கேள்வியுடைய நியாயம் என்னன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எனவே இதை பத்தி பேசினாலே உடனே மதவாதியா அந்த லேபிள் ஓட்டுற வேலை இல்லையா, அதை பத்தில யாரும் தயவுசு கவலையே படாதீங்க. ஏன்னா இங்க கவலைப்பட்டு 10 ஓட்டுக்காகவும் 20 ஓட்டுக்காகவும் நகர்ந்து தான் இவ்வளவு அசிங்கங்களை கூட நிப்பாடுவீங்க. இந்துன்னு கேட்டா எரியுது, செத்துரு, எரியுதுன்னா செத்துருன்றேன். நான் தெளிவா சொல்றேன், திமுக காரணம் இந்துன்னு கேட்டா உனக்கு எரியுதுன்னா நீ செத்துரு. அதான் எல்லா மதத்துக்கும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியல, எல்லா மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கை உனக்கு மதிக்க தெரியல. நீ தான் இங்க மத கலவரத்தை இழுத்துட்டு போற. திமுக ஸ்டாலின் சொல்றேன், ஸ்டாலின் தான் இங்க மத கலவரத்தை இழுத்துட்டு போற. நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன், இவ்வளவு கோவப்பட வேண்டியதுன்னா அது 2வது விஷயத்தை பாருங்க. அந்த 2வது விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஆர் சர்க்குணம், பேராயர் எஸ்ஆர் சர்க்குணம் அப்படி சொல்லணும். இவனுக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையவே கிடையாது. திரும்ப சொல்றேன், வயசானவர் ஏன்பா மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். உண்மையிலே வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா இது மனித ஜென்மமே கிடையாது. இது ஒரு மதவெறி ஓனாய். மதவெறி ஓனாய்ன்றதை தாண்டி ஒரு ரத்த வெறி புடிச்ச ஓனாய். என்ன பார்த்தாலும் இந்து, இந்தியா, பிரதமர் மோடி இவங்களை அவமானம் பேசுறது 24 வேலையை வச்சுக்கூடிய ஒரு ஆளு. இந்த ஆளுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏன்னு அவளை கோபப்படுறேன்னா, சமீபத்தில் நடந்த 2வது விஷயம், அதாவது 2வது நிகழ்ச்சியில ஸ்டாலின் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில விவசாயிகளுக்கு ஆதரவு எதிர்ப்பு ஏதோ ஒண்ணு, அதுல கலந்துகிட்டு நீ என்ன பேசுறோம்? விவசாய மசோதா பத்தி பேசு. நீ என்ன பேசுற? பிரதமர் மோடிக்கு குழந்தையா குட்டியா, அவர் யாரோட வளர்ந்தாரோ, அசிங்கமா அருவருப்பா பேசக்கூடிய அளவுக்கு. ஆனா இவர் பாதிரியார், இவன் சர்ச்சை கட்டி அதுல இருந்து ஆன்மீகத்தை நடத்தியாமே. நான் கேட்கிறேன் நீ தானே மதம் உருவாக்கி விடுறீங்க. ஸ்டாலின் கேட்கிறேன், பேராயர் சர்க்குணம் மோடியுடைய தனிப்பட்ட வாழ்வை பத்தி பேசுறாரு, மோடியுடைய குடும்பத்தை பத்தி பேசுறேன். அவருடைய அண்ணன் என்னவா இருக்காரு, அவர் தம்பி என்னவா இருக்காரு. அதே இடத்துல கருணாநிதி குடும்பத்தை பத்தி பேசுவோமா? சர்க்குணம் பேசுவோமான்னு கேட்கிறேன். கருணாநிதி அவருடைய ஒய்ஃப்கள், மனைவிகள், துணைவிகளை பத்தி பேசுவோமா? கருணாநிதி மட்டும் கிடையாது, திராவிட கட்சி தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய மனைவிகள், துணைவிகள், துணைவிக்கு துணைவிகள், மனைவிக்கு மனைவிகளை பத்தி பேசுவோமா? அந்த மனைவிகளை எத்தனை அடுத்த வீட்டு மனைவிகளை பத்தி பேசுவோமா? இப்படி பேசுற என்ன ஆகும்? நீங்க இழுத்து விடுறப்ப பேர இழுத்து தெருவில் விட்டவே சர்க்குணம் தானே பேசுவோமான்னு கேட்கிறேன். அங்க உட்காந்து ரசிச்சு கேட்டு இருக்காரு ஸ்டாலின். இவர் அரசியல் கட்சி தலைவராக கேட்கிறேன். இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஆர் சர்க்குணம் ஒரு மதவெறி ஓனாய். இவனுக்கு மதம் மாத்துறதுக்கான எல்லா ஃபண்டையும் ஏறக்குறைய மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் தடை பண்ணிருச்சு. நாடு முழுவதும் மதம் மாத்துறதுக்கு பல ஆயிரம் கோடி வந்து இருந்துச்சு. அது தடை பண்ணதுல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி 24 மணி இந்தியா, இந்து, மோடி இந்த வெறுப்பு 24 மணி பரப்பிக்கிட்டு இருக்கான். எல்லா சர்ச்சிலும் உட்காந்து பரப்பிருக்கான். இவங்க பண்றது மதவெறியா இல்ல நாம பண்றது மதவெறியா? நான் சொல்றேன், நியாயம் கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு சொல்லு. இது கொஞ்ச நாளைக்கு கொடுக்க சொன்னா இது இவனுக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் சொல்றேன், நீ போடு, கேஸ போடுன்றேன், பிரச்சனை பாப்போன்ற, பிரச்சனை பண்ணி தான் இங்க முடிக்க வேண்டியிருக்கு, வேற வழியே கிடையாது. ஏன்னா உனக்கு அந்த தகுதியே கிடையாது. எஸ்ஆர் சர்க்குணம் சொல்றான் ஒரு இடத்துல, என்ன சொல்றானா, இந்துன்னு சொன்னா கூப்பிட்டு வச்சு கொட்டுங்களாம். எவ்வளவு திமிரு இருந்தாடி பேசுவான். ஏன் இந்துக்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் சூடு சொன்ன இல்லாம அந்த திமுக ஓட்டு போற பாருங்க, அந்த திமிர்ல பேசுறான். இதே கிறிஸ்தவ பத்தி பேச விட்டு திமுக வேடிக்கை பார்க்குமான்னு கேட்கிறேன். இதுல எல்லாரும் கவனிக்க வேண்டியதுன்னா, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் உண்டு. அவங்க சேவை வேலை பார்க்குற பல பேரை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் கிறிஸ்தவர் கூட்டத்தை சேர்க்காதீங்க. இதான் மதம் மாத்திர கும்பல். யாரை மதம் மாற்றுவோம், எங்க மதம் மாற்றுவோம், தெருவா போய் எவன் மதம் மாற்றுவோம், எப்படிலாம் மதம் மாற்றுவோம், அதுக்கு எவ்வளவு காசு வாங்குவோம். ஒரு தலைக்கு மதம் மாத்திரம் எவ்வளவு காசு வாங்கி பிழைக்கலாம். இது ஒரு பிசினஸ் வச்சுக்கூடிய ஆளு. இந்த ஓனாயெல்லாம் எனக்கு நாட்டை விட்டு அடிச்சு குத்துறது நல்லது.